எனக்கு எல்லாமே தெரியும். ஏப்பா, நான் இவ்வளவு சொல்லி நீங்க வெளியே போயிட்டு வரீங்கல்ல? ஆமா, இந்த கிராமத்துல எவ்வளவு கொடுமைகளை பார்த்தோம் தெரியுமா? நாங்க கல்மலையை பார்த்திருக்கோம், மண் மலையை பார்த்திருக்கோம். ஆனா பிறமலையை பார்த்ததே இல்லை. அதை இங்கதான் பார்த்தோம். இவ்வளவு கொடுமைக்கு காரணம் ஒரு கல் நெஞ்சக்காரன். அவன் யாருன்னே தெரியல. அவனை கண்டுபிடிக்க வேண்டிய கட்டம் எங்களுக்கு வந்துருச்சு. ஏன்னா இன்னைக்கு அந்த பாவிகளுக்கு மத்தியில ஒரு ஊமையனை பார்த்தேன். ஆமா, அவன் என் தங்கையோட மரணத்துக்கு காரணமா இருந்த மர்ம கூட்டத்துல ஒருத்தன். அப்படின்னா அந்த கூட்டமும் அந்த கூட்டத்தோட தலைவனும் புரிஞ்சதா இருக்கணும். அவனை கண்டுபிடிச்சு உயிரை வாங்காமடா இந்த ஊரை விட்டு போக மாட்டேன். தம்பி, உணர்ச்சி வசப்படாத. முதல்ல சாப்பிடுவோம், அப்புறம் மற்றதெல்லாம் பேசுவோம். வா வா. என் தங்கச்சி தேடி நீ வந்தோம். ஆனா இங்க நடக்கிறதுலாம் பார்த்தா நாம ஒரு தங்கச்சிக்காக வருத்தப்படுறோம். நம்ம கூட பிறக்காத 1000 தங்கச்சிங்க அவதிப்படுறாங்க. நமக்கு ஏற்பட்ட துன்பம் கடுகு. இங்க நடக்கிறதோ கடன். இனிமே சுயநலம் வேண்டாம், பொது நலந்தான். ஊருக்கு உழைப்போம், நல்லது நடக்கும். அந்த ஊமையை மட்டும் கண்டுபிடிச்சுட்டா எல்லாத்துக்கும் ஒரு விடை கிடைக்கும். என்னப்பா, அதிகாலையிலேயே புறப்பட்டீங்க? நேத்து நாங்க போட்ட சபதத்தை மறந்துட்டீங்களா? எனக்கு எல்லாமே தெரியும். அந்த ஊமையை கண்டுபிடிக்கத்தானே? ஆமா, அவன் மூலமா அந்த கூட்டத்தை கண்டுபிடிக்க. நானும் அதுக்காகத்தான் காத்துட்டு இருக்கேன். புறப்படலாமா? ஏன்பா, இவன் தான் ஊமை? என்ன அது கொடுமை? என் தங்கச்சி சாவுக்கு காரணமா இருந்தவங்களை கண்டுபிடிக்க நினைச்சேன். அதுக்கு ஆதாரமா இருந்த ஊமையனை கொண்டுட்டாங்களே. எங்க உங்க கையில சிக்கிடுவானுட்டு அவனையே தீர்த்து கட்டிட்டானுங்கப்பா. அப்பா, கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா உங்களுக்கு இதே கழித்தான்ப்பா. எதுக்கும் உங்க ஊரை பார்த்து போயிடுங்கப்பா. பிள்ளையாரப்பா, என்னுடைய வியாபாரம் நல்லா செழிப்படைஞ்சு நான் இன்னும் முன்னுக்கு வரணும். இந்த ஒரு கடை இல்ல, இதே மாதிரி இன்னும் 10 கடையை நான் திறக்கணும். அதுக்கு உன்னுடைய அருள் தான்ப்பா வேணும். ஐயோ, என் கண்ணு கையில, என் கண்ணு கையில, இது கள்ளச்சாராயா, கள்ளச்சாராயா, போலீஸ், போலீஸ், போலீஸ். என் கண்ணு வந்துருச்சு, என் கண்ணு வந்துருச்சு. இது வெள்ளத்தாராயா, வெள்ளத்தாராயா. ஏய் குண்டு, போடுறா 100 மில்லி. அது மில்லி இல்லடா, உன் குடும்பத்துக்கு வைக்கிற கொள்ளி. இப்படி பட்டைய சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உன் குடும்பம் மொட்டை தான். காலம் மாறி போச்சு. அது சரித்திர காலம், இது சாராய காலம். உனக்கு இது வேற ஒண்ணு. யாரா வந்து வண்டைய மேல போட்டது? இது வண்டு இல்ல தாத்தா, குண்டு. ஐயோ, குண்டா போட்டல. குண்டு போட என்ன தைரியம் வரல. அது போட்டோம். உங்களுக்கு 60ஆம் கல்யாணம்னு சொன்னாங்களே. எந்த மடம் பேர் சொன்னது? இது 80வது கல்யாணம். ஓஹோ, கல்யாணம் முடிஞ்ச உடனே கடைக்கு வந்துட்டீங்களா? அதுங்க பொண்டாட்டி தேனிலும் போனா அதான் அப்படியே தேனை சாப்பிட்டு போலான்னா. அது போட்டோம். உங்க மகன் எங்க இருக்கிறான்? இதோ இங்கே பக்கத்திலே இருக்காங்க. அட பாவி, நீமா? ஆமா, உன் மகன் என்ன பண்றான்? இததான் பண்ணினுக்கிறான். அட பாவி, நீமா? ஏண்டா, உன் பொண்டாட்டி கர்ப்பமா இருந்தாளே? பிறந்துருச்சே, புள்ள பிறந்துருச்சே. புள்ள எங்க? அதுதான் பக்கத்துல இருக்கிறான். அட பாவி, நீமா? நான் குடிக்கிறேன், ஊத்தி குடுக்கிறேன். ஐயோ, அட பாவிகளா, குடும்பம் குடும்பமா குடிச்சு சாகுறார்களே. இந்த நாடு உருப்பிடுமா? இந்த நாட்டை நான் எப்படி திருத்த போறேன்? துக்கத்தோட அடைக்குதே. குண்டே, குண்டே, பரம்பரை குடிகார ராமசாமி அண்ணே, உங்க துக்கத்தை போக்குறதுக்கு சிறந்த மருந்து இதோ. என் துக்கம் இந்த சில்லறையில போமாடா. இதோ இதோ அப்பா, இப்ப தாண்டா என் துக்கம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. என்னடா இது அக்கறமா? நான் ஒண்ணும் பண்ணலைங்க. நீதான் ஒண்ணும் பண்ணலையே. ஒவ்வொரு கடையில குழு குழுன்னு ஏசி போட்டு சாராயத்தை கொடுக்கறானுங்க. 100 மில்லிக்கு ஒரு எலுமிச்சம்பழம், 200க்கு ஒரு சோடா, 300க்கு ஃபேண்டா, 500க்கு ஆட்டம் அப்படின்னு குய்யா முறையோட கத்துறானுங்க. தேவடைய பசங்களா எங்களை ஏமாத்துறீங்களா? இருக்குல்ல இங்கேயும். என்னடா இருக்கு? என்ன
கிடைப்பாளடா. கவலைப்படாதடா, உன் தங்கச்சி நிச்சயமா கிடைப்பா. ஐயா 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 ரவி, யாரோ ஒரு பொண்ணு கூப்பிடுறாடா. போடா, சாராய கடை வாசல் நின்னு ஒரு பொண்ணு கூட்டா, அது சரியில்லைன்னு அர்த்தம்டா. வாடா. அந்த பொண்ணை பார்த்தா அப்படி தெரியலடா. வாடா அண்ணா. ஐயோ, உள்ள இருக்கிற எங்க அப்பாவை கூப்பிடுறதுக்கு யாருமே உதவி செய்ய மாட்டேங்கிறாங்களே. நான் என்ன செய்வேன் கடவுளே? இனி அனுமதி தேவையில்லை. இப்படியா? நானே போறேன். ஏய், யாரு நீ? நான் தாண்டா அடுத்த பராசக்தி. ஓ, நீதான் அந்த சில்லற வேலையெல்லாம் சரியா? ஆமாண்டா, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். ஏய், என்னடா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? ஆட்டு தோலை உரிக்கிற மாதிரி உரிகளா இவனை? இது அடுப்புதுற பெண்கள் ஆட்சி செய்யற காலண்டா. காய் நறுக்கிற இந்த கையாலேயே ஒன்ன போல நாய்களோட தலையை அறுத்துறேன்டா. என்னடி சொன்ன? பொட்ட சீக்கி. எங்கடா அந்த பொண்ணை காணமே? அதோ போறல. எங்கடா அந்த பொண்ணை காணோம்? இந்த பக்கம் போனா? வாங்கடா, வாங்க. யாரு நீங்க? வாங்க நீங்க. யார் நீங்க? அதத்தான் நானும் கேட்கிறேன். நீங்க யாரு? அப்பாவிகள், பாதிக்கப்பட்ட அனாதைகள். எதுக்காக மறைஞ்சு வாழ்றீங்க? இதோ ஒட்டிய வயிறும் வற்றிய உடலமா காட்சியளிக்கிறாங்களே, இவங்களை இந்த கதிக்காளாக்கி அந்த பாவிங்க மேல பாயத்தான். எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே. புரியாது. இந்த ஊர்ல நடக்கிற அக்கிரமத்தையும் அராஜகத்தையும் புரிஞ்சுக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. ஆமாப்பா, இந்த வாயில்லா பூச்சியுடைய சொத்தையும் சுகத்தையும் ஒரு திருட்டு கூட்டம் கொள்ளையடிச்சிடுச்சு. தெரியும், நாங்களும் அதை கண்ணால பார்த்தோம். என் பொண்ணுங்க, என் பொண்ணுங்க, என் பொண்ணை என்ன பண்ணீங்க பாவீங்களா? என் பொண்ணுங்கடா. இந்த அம்மாவுக்கு கொள்ளையடிக்க வந்தவங்க இந்த அம்மாவோட ஒரே மகளை கொலை செஞ்சிட்டாங்க. அன்னிலிருந்து இந்த அம்மா பைத்தியமா அலைஞ்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அதோ பாத்தியா, இவன் கொள்ளைக்காரங்க கையில நியாயம் கேட்க போனா இப்போ கையையே எழுந்து நிற்கிறான். போது நிறுத்துங்க. இந்த கொடுமைகளை அளிக்க வழி இல்லையா? இருக்கு. அதுக்காகத்தான் இவங்களை எல்லாம் வீரர்களா உருவாக்கிட்டு இருக்கேன். அதுக்கு எங்க உதவி உண்டு. என் தாய் மேல், என் தமிழ் மேல், என் உயிர் மேல் ஆணை. இது சத்தியம். அதோ பாத்தீங்களா, இவங்கெல்லாம் நமது கூட்டாளிகள். வரும்போது மனிதர்களா வந்தோம், போகும்போது வீரர்களா போறோம். நீங்க காட்டுல, நாங்க எதிரியின் கூடாரத்துல. வாழ்க நமது கூட்டம்.